லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மேற்காசிய நாடான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் 4 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இதனால் உலகின் எரிபொருள் போக்குவரத்துக்கு முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்து டெல்லியில் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். பார்லி வளாகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா, கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தற்போது நாட்டில் கைவசம் உள்ள எரிபொருள் மற்றும் உரங்களின் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சமையல் கேஸ், பெட்ரோல், டீசல் மற்றும் உரங்கள் அளவு கையிருப்பு உள்ளதாக சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் உறுதியளித்தன. மேற்காசிய பதற்றங்களுக்கு மத்தியில் பணியாற்றும் இந்திய கடல்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. நெருக்கடியால் எழும் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அமைச்சகங்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது: எரிபொருள் மற்றும் உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். போர் பகுதியில் கப்பல்களில் பணியாற்றும் இந்திய மாலுமிகளின் நிலை குறித்து அவர்களது குடும்பத்தினருக்கு உடனுக்குடன் தகவல்கள் வழங்குதல், அவசரகால உதவிகள் மற்றும் ஆலோசனை வழங்குதல் ஆகியவற்றுக்கான நடைமுறையை உருவாக்க வேண்டும். மேற்காசிய பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். எரிசக்தி துறையில் தற்சார்பை உறுதி செய்யும் வகையில் சூரிய ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள ஒட்டுமொத்த அரசு நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து செயல்படும் அணுகுமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்களுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பிரதமரின் முதன்மை செயலர் பிரமோத் குமார் மிஸ்ரா ஆகியோரும் உடனிருந்தனர்.